நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நீலகிரி மாவட்டத்துக்கான மாவட்ட சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அருமையான தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. ஜாப் லொக்கேஷன் நீலகிரி. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாங்க. நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஆண் பெண் இருபாலர் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் மூலம் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்புனா ஃபுல் டீட்டெயிலும் வந்து கிளியராக பார்க்குறது முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்புனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டு, டிஸ்பென்சர் போஸ்ட்டு, மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் போஸ்ட்டு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டு, ஆப்டோமெட்ரிஷியன், டென்டல் டெக்னீஷியன், வேக்சின் கோல்ட் செயின் மேனேஜர், ஆடியாலஜிஸ்ட், செக்யூரிட்டி கார்ட், மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ஓடி அசிஸ்டண்ட், ஆடியோமெட்ரிஷியன், ஸ்பீச் தெரபிஸ்ட், மல்டி பர்பஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் ஹெல்த் ஒர்க்கர், இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக வந்து 43 பேர் இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கோங்க, பிஹெச்எம்எஸ் முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணுற மாதிரியும். டிஸ்பென்சர் போஸ்ட்டுக்கு வந்து டிஃபார்ம் முடிச்சிருக்கணும். மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க் வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கணும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஆப்டோமெட்ரிஷியனுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் ஆப்டோமெட்ரி இல்லைனா மாஸ்டர் இன் ஆப்டோமெட்ரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டென்டல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைனா டென்டல் டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும். ஆடியாலஜிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கணும். மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு வந்து 8th பாஸ் ஆர் ஃபெயில் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓடி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 3 months ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருந்தா போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆடியோ மெட்ரிஷியன் போஸ்ட்டு வந்து ஹை ஸ்கூல், அதாவது 12th பாஸ் பண்ணியிருக்கவங்க, டிப்ளமோ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தா போதுன்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 34,000 ரூபாயும், டிஸ்பென்சர் போஸ்ட்டுக்கு வந்து பர் டேக்கு 750 ரூபாயும், மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு வந்து பர் டே 300 ரூபாயும், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து 13,500 ரூபாயும் பர் மந்த்துக்கு, ஆப்டோமெட்ரிஷியன் போஸ்ட்டுக்கு வந்து 14,000 ரூபாய் வந்து கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. டென்டல் டெக்னீஷியனுக்கு வந்து 12,500 ரூபாயும், வேக்சின் கோல்ட் செயின் மேனேஜருக்கு வந்து 23,000 ரூபாயும், ஆடியாலஜிஸ்ட்டுக்கு வந்து 23,000 ரூபாயும், செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து 6,500 ரூபாயும், மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு வந்து 6,000 ரூபாயும், ஓடி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 11,200 ரூபாயும், ஆடியோ மெட்ரிஷியன் போஸ்ட்டுக்கு வந்து 17,250 ரூபாயும், ஸ்பீச் தெரபிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து 23,000 ரூபாயும், மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து 7,500 ரூபாயும் பர் மந்த் கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட்டுங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29/7/2024 ஜூலைலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 14/8/2024 ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உங்களோட மேலே வந்து உங்களோட புகைப்படத்தை வந்து வெள்ளை சைடு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து விண்ணப்பிக்கும் பதவியோட பெயர், உங்களுக்கு எந்த ஜாப் வேணுமோ அந்த ஜாபோட நேம் எழுதிக்கோங்க. உங்களோட விண்ணப்பதாரனோட பெயர், உங்களோட பெயர் எழுதிக்கோங்க. உங்களோட தகப்பனார் பெயர் வந்து நான் தகப்பனார் பேர், இல்லைனா கணவர் பேர்னா கணவர் பேர் எழுதிக்கோங்க. பிறந்த தேதி மற்றும் வயதுங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மற்றும் உங்களோட ஏஜை வந்து நீங்கள் வந்து குறிப்பிடணும். வகுப்பு, உங்களோட கம்யூனிட்டியை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கல்வி தகுதி, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து எழுதிக்கோங்க. கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி, உங்களோட மொபைல் நம்பர் மற்றும் உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு எஜுகேஷன், அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா, ஜாப் சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா அந்த சான்றிதழோடு நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதையும் எழுதிக்கோங்க. தற்காலிக முகவரி, நிரந்தர முகவரி, உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ், உங்களோட டெம்பரரி அட்ரஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து அதை எழுதிக்கோங்க. அதே போல் கீழே வந்து நீங்கள் முன்னுரிமை ஏதேனும் இருந்துன்னா அதோட நகலும் வந்து இணைச்சிக்கோங்க. கீழே வந்து உங்களோட சிக்னேச்சரை போட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் நம்பர் 38 ஜெயில் ஹில் ரோட் நியர் சிடி ஸ்கேன் உதயமண்டலம் 643 001 அந்த அட்ரஸுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளை பண்ணுறதுக்கான
உங்களை ஆஃப்லைன் நோட்டிஃபிகேஷன் லிங்க், உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் டீட்டெயில் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்க். அதை கிளிக் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.